மெனாகேம். அப்பொழுது மெனாகேம் திர்சா பட்டணத்தையும் அதிலுள்ள யாவையும், திர்சா தொடங்கி அதன் எல்லைகளையும் முறியடித்தான். அவர்கள் தனக்கு வாசலை திறக்கவில்லை என்று அவர்களை வெட்டி அவர்களுடைய கற்பவதிகளையெல்லாம் கீறி போட்டான். யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் 39ஆம் வருஷத்தில் காதியின் குமாரனாகிய மெனாகேம் இஸ்ரவேல் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே 10 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி, அவன் தன் நாட்களிலெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை விட்டு விலகாதிருந்தான். அசீரியாவின் ராஜாவாகிய பூல் தேசத்திற்கு விரோதமாய் வந்தான். அப்பொழுது மெனாகேம் பூலின் உதவியினால் ராஜ்யபாரத்தை தன் கையில் பலப்படுத்தும் பொருட்டு அவனுக்கு 1000 தாலந்து வெள்ளி கொடுத்தான். இந்த பணத்தை அசீரியாவின் ராஜாவுக்கு கொடுக்கும்படி மெனாகேம் இஸ்ரவேலில் பலத்த ஐஸ்வர்யவான்களிடத்தில் ஆள் ஒன்றிற்கு 50 வெள்ளிச்சேக்கல் தண்டினான். அப்படியே அசீரியாவின் ராஜா தேசத்திலே நிற்காமல் திரும்பி போனான். மெனாகேமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் 39ஆம் வருஷத்தில் காதியின் குமாரனாகிய மெனாகேம் இஸ்ரவேல் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே 10 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணுகிறான். மெனாகேம் தன் நாட்களில் எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை விட்டு மெனாகேம் விலகாதிருக்கிறான். மெனாகேம் சமாரியாவிலே 10 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினாலும் அவன் ஜனங்களுக்கு தீங்குகளை மாத்திரமே செய்கிறான். அவன் ஒரு துன்மார்க்கன், அவன் பேராசை பிடித்தவன். மெனாகேம் தனக்கு கீழ்ப்படியாத இஸ்ரவேல் ஜனங்களையும் அவருடைய பட்டணங்களையும் அழித்து போடுகிறான். திப்சா பட்டணத்தார் மெனாகேமுக்கு கீழ்ப்படியவில்லை. அப்பொழுது மெனாகேம் திப்சா பட்டணத்தையும் அதிலுள்ள யாவையும், திர்சா தொடங்கி அதன் எல்லைகளையும் முறியடிக்கிறான். திப்சா பட்டணத்தார் தனக்கு வாசலை திறக்கவில்லை என்று அவர்களை வெட்டி அவர்களுடைய கற்பவதிகளையெல்லாம் கீறி போடுகிறான். மெனாகேம் கொலை பண்ணி கலகம் பண்ணி ராஜ்யத்திற்கு வந்தவன். மெனாகேமை பற்றிய வர்த்தமானங்கள் 2 ராஜாக்கள் 15, 14 முதல் 18 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருக்கிறது. மெனாகேம் திப்சா பட்டணத்திற்கு மிகவும் கடினமான தண்டனைகளை கொடுக்கிறான். இந்த தண்டனைகளை பார்த்து இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள மற்ற பட்டணத்தார் தனக்கு பயப்படுவார்கள் என்றும் தன்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவார்கள் என்றும் மெனாகேம் எதிர்பார்க்கிறான். தன்னுடைய கொடுமையான ஆட்சியினால் மெனாகேம் இஸ்ரவேல் ஜனத்தார் எல்லோரையும் பயமுறுத்துகிறான். இஸ்ரவேல் ஜனத்தார் மெனாகேமுக்கு பயப்படுகிறார்கள். இஸ்ரவேலுக்கு அருகாமையில் அசீரியா தேசம் இருக்கிறது. அசீரியாவின் ராஜாவாகிய பூல் என்பவன் மெனாகேமுக்கு பயப்படவில்லை. பூல் இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறான். இஸ்ரவேல் தேசத்தாரும் மெனாகேமுக்கு ஆதரவாக இல்லை. மெனாகேம் தன் தேசத்து ஜனங்களின் நம்பிக்கையை இழந்து விடுகிறான். மெனாகேமால் அசீரியாவின் ராஜாவாகிய பூலுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று யுத்தம் பண்ண முடியவில்லை. மெனாகேம் பூலோடு சமாதானம் செய்து கொள்ள விரும்புகிறான். இதற்காக அவன் அசீரியாவின் ராஜாவுக்கு மிகப்பெரிய தொகையை காணிக்கையாக கொடுக்கிறான். மெனாகேம் பூலின் உதவியினால் ராஜ்யபாரத்தை தன் கையில் பலப்படுத்தும் பொருட்டு அவனுக்கு 1000 தாலந்து வெள்ளி கொடுக்கிறான். இஸ்ரவேலின் மூப்பர்களும் ஐஸ்வர்யவான்களும் மெனாகேமுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறார்கள். மெனாகேம் அவருடைய கலகத்தை ஒடுக்கி ராஜ்யபாரத்தை தன் கையில் பலப்படுத்த விரும்புகிறான். அசீரியரின் கல்வெட்டுகளில் பூலின் பெயர் காணப்படவில்லை. இவனும் திகிலாத் பிலேசரும் ஒரே நபர் என்று சிலர் கூறுகிறார்கள். ஆனால் 1 நாளாகமம் 5:26 வசனத்தில் இவ்விருவரும் தனித்தனியாக கூறப்பட்டிருக்கிறார்கள். முதல் முறையாக அசீரியரின் படையெடுப்பை குறித்து இந்த வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறது. சுமார் 100 ஆண்டு காலமாக அசீரியர்கள் தங்களை பலப்படுத்திக் கொண்டு ஐபிராத்து நதி வரையிலும் வந்துவிடுகிறார்கள். இதன் பின்பு இஸ்ரவேல் தேசத்தின் வரலாறு அசீரியரோடும் பாபிலோனியரோடும் சேர்ந்தே கூறப்பட்டிருக்கிறது. அசீரியர்கள் இஸ்ரவேல் மீது 7 முறை யுத்தம் பண்ணியிருக்கிறார்கள். அவற்றின் விவரம் வருமாறு: பூலின் படையெடுப்பு, திகிலாத் பிலேசரின் படையெடுப்பு, திகிலாத் பிலேசரின் 2ஆம் படையெடுப்பு, சல்மனாசாரின் படையெடுப்பு, சல்மனாசாரின் 2ஆம் படையெடுப்பு,
இதில் வடக்கு இஸ்ரவேல் ராஜ்யம் முழுவதுமாக அழிந்தது. யூதாவுக்கு எதிராக சனகரிப்பின் படையெடுப்பு. மனாசே பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட போது அசீரியரின் படையெடுப்பு. மெனாகேம் தன் ராஜ்யபாரத்தை பலப்படுத்த விரும்புகிறான். இதற்காக அசீரியாவின் ராஜாவாகிய பூலின் உதவியை நாடுகிறான். இதற்கு மெனாகேம் பூலுக்கு 1000 தாலந்து வெள்ளி கொடுக்கிறான். யூதாவின் ராஜாக்கள் இதுபோல அந்நிய தேசத்தாரின் உதவியினால் தங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்திருக்கிறார்கள். மெனாகேமுக்கு அசீரியாவின் ராஜாவாகிய பூலின் உதவி தேவைப்படுகிறது. மெனாகேம் பூலுக்கு 1000 தாலந்து வெள்ளி கொடுக்கிறான். இந்த பணத்தை அசீரியாவின் ராஜாவுக்கு கொடுக்கும்படி மெனாகேம் இஸ்ரவேலில் பலத்த ஐஸ்வர்யவான்களிடத்தில் ஆள் ஒன்றிற்கு 50 வெள்ளி சேக்கல் தண்டுகிறான். அப்படியே சீரியாவின் ராஜாவாகிய பூல் இஸ்ரவேல் தேசத்திலே நிற்காமல் திரும்பி போகிறான். அசீரியாவின் ராஜாவாகிய பூல் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணாமலேயே 1000 தாலந்து வெள்ளியோடு தன்னுடைய தேசத்திற்கு திரும்பி போகிறான். இது அசீரியருக்கு எளிதாய் கிடைத்திருக்கிற வருமானம். அசீரியாவின் இராணுவத்தில் உள்ளவர்கள் இந்த வெள்ளியினால் ஐஸ்வர்யவான்கள் ஆகிறார்கள். அசீரியர்கள் தங்களுக்கு எப்போதெல்லாம் ஐஸ்வர்யம் தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் சமாரியாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறார்கள். இஸ்ரவேலின் ராஜாவாகிய மெனாகேமும் அசீரியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணாமல் அவர்களுக்கு மேலும் மேலும் பொக்கிஷங்களை கொடுக்கிறான். முடிவில் அசீரியருக்கு கொடுக்க இஸ்ரவேல் தேசத்தில் பொக்கிஷம் இல்லை. அசீரியர் இஸ்ரவேல் தேசத்தை முற்றிலுமாய் அழித்து போடுகிறார்கள். மெனாகேமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது.